Hello, students. Good evening, ma'am. Good evening, Papa. Today we are going to see a new lesson, general characteristics of P block elements. இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஹைட்ரஜன் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் படிச்சோம் இல்லையாப்பா, அதே கான்செப்ட் தான் இதுலேயும் வந்து எப்படி அலாங் தி பீரியடு என்ன ஆகுது, டவுன் தி குரூப் வந்து அட்டாமிக் நம்பர் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, அதை பற்றி தான் வந்து நம்ம இதுலேயும் பார்க்க போகிறோம். அங்கே எப்படி பார்த்தோமோ எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸில் சைஸை பார்த்தோம், அயானிக் ரேடியஸை பார்த்தோம், அயனைசேஷன் அயனைசேஷன் என்தால்பி, அப்போ எலக்ட்ரான் கெயின் அஃபினிட்டி, அதோடைய ஹேலைட்ஸு, அதான் வந்து பார்ப்போம். பிளாக் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எந்த இடத்துல வரணும்னா உங்களுக்கு போட்டு பார்க்கலாம். பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்க பீரியாடிக் டேபிள்ல 13th குரூப்ல இருந்து 18th குரூப் இருக்கும் இல்லையா? ஹலோ, Yes, பி ma'am. பிளாக் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 13th குரூப் இருக்குல்ல, 13th குரூப் எங்க இருந்து போரான் ஃபேமிலி, 14th குரூப் வந்து கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, ஹாலஜன் ஃபேமிலி, இன்னர் கேஸ் இருக்கு இல்லையா? 13th இருந்து 18th இருக்கு. நம்ம ஒரு நிமிஷம்.
அகில் ஆகிரோ சாரி இப்ப நெட்வொர்க் கிடைக்கல. மேம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். நீங்க நெட்வொர்க் கிடைக்கலன்னு சொன்னது மட்டும் தெரிஞ்சது. பிரேக் ஆகுது. ஃபுல்லா பிரேக் ஆகுது மேம். சொல்லும்போது ஏன் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதுல இன்னும் இப்ப நைட்ரஜன் பாத்தீங்கன்னா இப்ப கேக்குதாப்பா? நைட்ரஜன் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர்ல இப்ப கேக்குதா? மேம் இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? சுத்தமா கேட்கல. இப்ப பாருங்க. இப்ப வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து எந்த எந்த பீரியாடிக் டேபிள்ல இருக்கும் இல்லையா? பீரியாடிக் டேபிள்ல 13th இருந்து 18th குரூப் இருக்கு இல்லையா? அந்த அதுதான் வந்து அவ்வளோ ஃபுல் எலிமெண்ட்ஸும் வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ். இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெட்டல்ஸும் இருக்கும், நான் மெட்டல்ஸும் இருக்கும், மெட்டலாய்ட்ஸும் இருக்கும். மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, சோனரஸ், டென்சில் ஸ்ட்ரென்த். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாததெல்லாம் வந்து நான் மெட்டல்ஸ் அப்படின்னும். மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு வந்து மெட்டலுடைய ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும், நான் மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். விச் ஆர் போசஸ் வந்து போத் மெட்டல்ஸ் அண்ட் தி நான் மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெட்டலாய்ட்ஸ் சொல்றோம். இது வந்து இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து 13, 14, 15, 16, 17 அண்ட் 18 இந்த குரூப்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ் வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ் சொல்றோம். இது ஏன் நம்ம வந்து தனியா கொண்டு வந்துட்டோம்னா, இதோட யூசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் வெறும் அதில இருக்க ஒரு எலிமெண்ட் நைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து அம்மோனியா மேனுஃபேக்சருக்கு, நைட்ரிக் ஆசிடு, ஃபெர்டிலைசரு, டிஎன்டி வந்து என்னன்னா எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கு இல்லையா? பாம் அந்த இதில வந்து டிஎன்டி, ட்ரை நைட்ரோடோலூனு, நைட்ரோகிளிசரினு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் நைட்ரஜன். அப்பதான் நம்ம வந்து அந்த அந்த பிளாக் ஜென்ரலா படிச்சிட்டோம்னா, ஒவ்வொரு எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டீஸும் நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. அதே குரூப்ல இருக்கிற பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற ஆக்ஸிஜன் எடுத்துக்கோங்க. ஆக்ஸிஜன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? லைஃப்க்கு வந்து தேவையான ஃபார் ரெஸ்பிரேஷனுக்கு. தென் வந்து கம்பஷன் ரியாக்ஷனுக்கு ஆக்ஸிஜன் தேவை. அடுத்தது கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், என்சைம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லா வந்து கார்பன் ஆட்டம்ஸ் தான். உங்களுக்கு தான் தெரியும் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க 10th. அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்கானிக் காம்பவுண்டே வந்து மேட் அப் ஆஃப் கார்பன். அது வந்து எவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ இவ்ளோ பெரிய ம் இது இது வச்சிருக்கு பி பிளாக் எலிமெண்ட்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏன் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து என்டர்ஸ் இன்டு தி பி ஆர்பிட்டல். இப்ப நம்ம எஸ் பிளாக் சொல்லும்போது, எஸ் பிளாக் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து அதான் கடைசி எலக்ட்ரான்ஸ் வந்து என்டர்ஸ் இன்டு தி எஸ் சப்ஷெல். அவங்களுடைய ரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எஸ் சப்ஷெல்லே முடியும். 2s1, 2s அது மாரி வந்து அவங்க அவங்களுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லே வந்து எதுல முடியும்னா, எஸ்ல முடியும். அதே மாரி இங்கேயும் வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவுட்டர் மோஸ்ட் வந்து ஷெல் வந்து எதுல முடியும்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பி ஆர்பிட்டல்ஸ்ல தான் வந்து முடியும். அத வந்து நம்ம என்ன சொல்றோம்? எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து என்ன படிக்க போறோம்னா, டாப் டு பாட்டம் வந்து அட்டாமிக் சைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதா? டிக்ரீஸ் ஆகுதா? அப்புறமா வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாகுதா? கம்மியாகுதா? அப்ப ரேடியஸ் அயானிக் ரேடியஸ் எப்படி இருக்கு? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எப்படி இருக்கு? அதோட காம்பவுண்ட் பத்தி தான் நம்ம வந்து இந்த இந்த லெசன்ல படிக்க போறோம். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்பதான் வந்து படிக்க போறோம். அக்கரன்ஸ் ஆஃப் தி பி பிளாக் எலிமெண்ட்ஸ். இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து அ யூசுவலா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆக்ஸிஜனு, நைட்ரஜன் இதெல்லாம் வந்து ஏர்ல இருக்கிற காம்பவுண்ட்ஸ் தான். சல்ஃபரு இதெல்லாம் வந்து சல்ஃபர் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடும், கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஆக்ஸிஜன் வந்து O2. அப்ப நோபல் கேஸஸ் வந்து ஆல்சோ எக்ஸிஸ்ட் இன் தி ஃப்ரீ ஸ்டேட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராபப்லி வந்து ஏர்லயே வந்து எக்ஸிபிட் இருக்கிற வந்து எலிமெண்ட்ஸ் இது. குவைட் வந்து கொஞ்சம் அபண்டன்ட்டா இருக்குது எது ஆக்ஸிஜன். சிலிக்கான் எதுனா மண் இருக்கு இல்லையா? அது வந்து சிலிக்கான் தான். அலுமினியம், நைட்ரஜன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாவே இருக்கு. லெஸ் அபண்டன்ட்டா இருக்குது வந்து ஹெவி எலிமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் லெஸ் அபண்டன்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா உங்களுக்கு வந்து பி உடைய பி ஆர்பிட்டல் உடையது
दूसरा ये प्रकार बोर्ड प्रकार बोर्ड बोर्ड छोटा को இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ் சாமி டூல் வச்சுனீங்கன்னா ரைட்டிங் கற்றுக்கணும். இப்போ பி பிளாக் எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி பிளாக் எலிமெண்ட்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 13th குரூப்ல இருந்து 18th குரூப் வரைக்கும் வந்து இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் நம்ம பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பி ஆர்பிட்டல்ஸ் வந்து எத்தனை இருக்கு? பி ஆர்பிட்டல்ஸ் வந்து பிஎக்ஸ் பிஒய் அண்ட் பிசெட். இதான் வந்து பி ஆர்பிட்டல்ஸுடைய இது 3 டைப்ஸ் ஆஃப் பி ஆர்பிட்டல்ஸ். இது வந்து எப்படி நம்ம வந்து போடுவோம்னா எத்தனை 3 ஆர்பிட்டல்ஸ் இருக்கு பிஎக்ஸ் பிஒய் பிசெட். இதுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலயும் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து 2 எலக்ட்ரான். ஸோ பி ஆர்பிட்டல்ஸ் வந்து மொத்தம் எவ்வளவு 6 எலக்ட்ரான். இப்போ எஸ்ல பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் சொல்றோம் இல்லையா? பியில் வந்து 6 எலக்ட்ரான். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸோடைய ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரோல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 2p1 2p2 2p3 2p4 2p5 2p6 அப்படி முடியும். அடுத்தது தேர்ட் ரோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3p1 3p2 3p3 அது மாதிரி உங்களுக்கு அந்த பீரியாடிக் டேபிள் நான் வந்து ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். ஸோ அது மாதிரி வந்து முடியும். சரிங்க ஒரு போட்டோல காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும். பி பிளாக் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாவே தான். இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஏன் அப்போ சமீரம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரானிக் yes back of the screen display name that's what it photo sorry yes
இங்க இந்த இது ஸ்கிரீன் தெரியுதா மேடம்? எஸ் மேம். இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி பிளாக் எலிமெண்ட்ஸ் இங்க இருக்கு. 13th இருந்து 13th 13 14 15 16 17 18 இருக்கு இல்லையா? இதான் வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோ கீபோர்ட் தைய இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க தெரியுது பாருங்க. 2s2 2p1 2s2 2p2 2p இதெல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த போரான் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளோரின்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து 2pலே நிக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா தேர்டு 3pலே நிக்குது எல்லாம் p1 p2 p3 அப்படின்ட்டு. ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரோவில் பார்த்தீங்கன்னா 4pல அதே மாதிரி ஃபிஃப்த்லனா 5p 6p அது மாதிரி வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் வந்து அந்தந்த ஏன்னா பியோட ஆர்பிட்டல்ஸ் வந்து மொத்தம் 6 தான். வந்து இது 6 அந்த இதுக்கு ஏற்றபடி வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது காமனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண தெரியுதாப்பா இது? எஸ் மேம். இதுதான் வந்து ஃபுல்லாகவே வந்து இது ஃபுல்லாக இது எல்லாமே தான். சாரி சாரி பிச்சலகனா சலகனாமா இது இருக்க ஃபுல்லா வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்ட்டு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத சொன்னீங்கன்னா எப்படி எழுதிங்கன்னா NS 2 NP 1 - 6. ஸோ இந்த பி பிளாக் எலிமெண்ட்டுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 NP 1 - வந்து 6 அதான் வந்து ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக்கு 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 இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? NS2 NP 1 - 6 அப்படின்ட்டு. அட்டாமிக் சைஸ் அட்டாமிக் சைஸ் உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு சைஸ் வந்து டவுன் தி குரூப்பு டவுன் தி குரூப்னா என்னது? கீழே இல்லையா? எத்தனை குரூப்ஸ் இருக்கு? டவுன் தி குரூப்னா கீழே கீழே பார்க்கும்போது உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா போரானுக்கு 5. அதே மாதிரி அது கீழே இருக்க அலுமினியமுக்கு 13. அதுக்கு கீழே இருக்க கேலியமுக்கு 31. ஸோ அட்டாமிக் நம்பர் என்ன ஆகுது? உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கு. இங்கே பாருங்க போரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 எலக்ட்ரானிக் இது அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே கீழே வர வர வந்து அட்டாமிக் நம்பர் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ ஒரு ஒரு குரூப்ல அதாவது டவுன் தி குரூப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிங் ஆட் ஆகுது இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு என்ன தெரியும்? அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அட்டாமிக் ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயானிக் ரேடியஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்க பாருங்க அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சார்ஜஸ் +1 +6 +6 வேரியேஷன் இந்த அட்டாமிக் சைஸ் பார்த்தீங்க 88. இது வந்து எதுனா அட்டாமிக் சைஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? போரான் கார்பன் வந்து அலாங் தி பீரியட் இது அலாங் த பீரியடு உங்களுக்கு வந்து சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகினே இருக்கு. ஏன்னா நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக நியூக்ளியோடைய பவர் இப்போ ப்ரோட்டான்ஸுடைய பவர் அதிகமாக ஆக எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா அது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகி உங்களுக்கு வந்து அந்த ஷெல்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணி ஷ்ரிங்கேஜ் கொண்டு வந்துடும். அதனால ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து அட்டாமிக் சைஸ் வந்து கம்மி ஆகிட்டே இருக்கும். இதை வந்து அட்டாமிக் சைஸ் வந்து கம்மி ஆகுறது உங்கள் பார்க்கலாம் நீங்களே. 88 இருக்குது, 77 70 66 64 அப்படி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது டவுன் தி குரூப். இப்போ போரான் அலுமினியம் கேலியம் இருக்கு இல்லையா? டவுன் தி குரூப் பாருங்க அட்டாமிக் சைஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு டைம் வந்து ஒரு ரிங் ஆட் ஆகுது பாருங்க. 3s2 3p1 4s2 4p1. ஸோ ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வந்து ஒரு ரிங் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே இருக்கனால உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காவே சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டவுன் தி குரூப் இது அலாங் தி பீரியட். இது மேலே இருக்கிறது அலாங் தி பீரியடு சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. டவுன் தி குரூப் வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்க்கா. அயனைசேஷன் என்தால்பின்னு என்னம்மா? வாட்ஸ் த மீனிங் ஆஃப் அயனைசேஷன் என்தால்பி?
ஞாபகம் இருக்கா? அயனைசேஷன் என்தால்பி எனர்ஜி required to remove an electron from the neutral gaseous atom. ஒரு ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ண எவ்வளோ எனர்ஜி தேவையோ அதான் வந்து அயனைசேஷன் என்தால்பி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சைஸ் வந்து பெருசாக ஆக ஆக அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜோட இது பவர் வந்து கம்மியாகும். அந்த சைஸ் பெரிய, ஏன்னா நடுவில் இருக்கிறது வந்து என்னது, நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ப்ரோட்டான்ஸ் வந்து ப்ளஸ் சார்ஜ், எலக்ட்ரான் வந்து மைனஸ் சார்ஜ். எப்போவுமே வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதையும் இழுத்துட்டே இருக்கும். இப்போ சைஸ் கொஞ்சம் பெருசாக ஆக ஆக இந்த நியூக்ளியோட எஃபெக்ட் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். அதான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸ் மேலே வந்து கம்மியாகும். சைஸ் வந்து அதிகமாக எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து கம்மியாகும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும், ஈஸியாக நம்ம எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணலாம். இப்போது வந்து இப்போ ப்ரோட்டான் வந்து எலக்ட்ரானை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து புல் பண்ணிட்டு இருந்தேன்னா நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது அதிகம், ரொம்ப வந்து கஷ்டமாயிடும். ஏன்னா இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குல்ல, ப்ளஸ் மைனஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்போவுமே வந்து ஸ்ட்ராங்கான அட்ராக்ஷன் அது. ஸோ அது அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதிகமாக எனர்ஜி கொடுத்து அந்த ஆட்டம்ல வந்து எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ண அதிகமாக எனர்ஜி செலவு பண்ணும். அதே வந்து சைஸ் வந்து அதிகமாக எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து குறைஞ்சிடும். அப்போ நம்ம ஈஸியாக வந்து அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ பார்த்தா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டவுன் தி குரூப் வந்து சைஸ் அதிகமாகிட்டே இருக்கு. அப்போ அயனைசேஷன் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கம்மியாகும். ஸோ நான் கொஞ்சம் எனர்ஜி கொடுத்து நான் என்ன பண்ணலாம், அந்த ஆட்டம்லேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணலாம். அதான் நம்ம அந்த இது கான்செப்ட் கொண்டு வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போரான் கார்பன், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாங் தி பீரியடு சைஸ் வந்து என்ன இருக்குது, குறைஞ்சிருது இல்லையா? சைஸ் குறையும் போது உங்களுக்கு அப்போ அந்த ஷெல்லு கூட வந்து ரொம்ப க்ளோஸராக இருக்குது, நியூக்ளியஸ்க்கு க்ளோஸர் ஆகிடும். அப்போ எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது வந்து கஷ்டம். இப்போ நான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக கொடுக்கணும். இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க, அயனைசேஷன் எனர்ஜி கொடுத்துருக்காங்க 801 1000 இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க அதிகமாகிட்டே இருக்குது, காமிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த வந்து இது வந்து அலாங் தி பீரியட், இது மேலே காமிச்சது வந்து டவுன் தி குரூப். அடுத்து நெக்ஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னா என்னன்னா, எலக்ட்ரான் வந்து ஒரு ஆட்டம்ல வந்து போடணும், அது ஆப்போசிட் எலக்ட்ரான் அயனைசேஷன் எனர்ஜி வந்து ஆப்போசிட் ரிமூவ் பண்ணுறது, எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணுறதா வந்து அது எலக்ட்ரான் என்தால்பி. அது இது வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா, ஒரு ஆட்டமில் நான் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் பண்ணதுக்கு என்ன தேவைன்னா, எனக்கு வந்து இங்கே வந்து நியூக்ளியர் சார்ஜ் அதிகம் தேவை. ஏன்னா நியூக்ளியர் சார்ஜ் எஃபெக்ட் அதிகமாக இருந்ததுன்னா உடனே வந்து நான் போடுற எலக்ட்ரான் வந்து இழுத்துட்டு உள்ளே வச்சுக்கும் இல்லையா, ஆட்டம்குள்ளே வந்து ஈஸியாக வந்து ஆட் பண்ண முடியலாம். இப்போ நம்ம வந்து அதே மாதிரி அந்த ட்ரெண்டு பீரியாடிசிட்டி பார்க்கணும். அலாங் தி குரூப்பும் டவுன் தி குரூப்புக்கும் அலாங் தி பீரியடுக்கும் என்ன வித்தியாசம், இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரான் வந்து கெயின் என்தால்பி என்ன கொடுத்தேன், when an electron is added to the neutral gaseous atom, heat energy is either released or absorbed. ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அண்ட் மூவிங் டவுன் தி குரூப்னா கீழே சைஸ் வந்து அதிகமாகினே இருக்கு இல்லையா, அப்போது சைஸ் அதிகமாக இருந்ததுன்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஒன்று என்ன இருக்கும் உங்களுக்கு அதிகமாகும், பிகம்ஸ் வந்து லெஸ் நெகட்டிவ். அப்படின்னா என்னது, எலக்ட்ரான் வந்து நம்ம ஆட் பண்ணும் ஆன் மூவிங் டவுன் குரூப். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆஃப் சம் ஆஃப் தி இது வந்து அலாங் தி பீரியட். இது இப்போ வந்து டவுன் தி குரூப்பில் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதிகமாச்சுன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் குறையும். அப்போது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து less negative. This is due to the increase in atomic size and tests on the less attraction for the electrons. ஏன்னா உங்களுக்கு நியூக்ளியோட எஃபெக்ட் வந்து அவ்வளோவா இருக்காது சைஸ் அதிகமாகும்போது. இப்போ லெஸ் அட்ராக்ஷன் ஃபார் தி எலக்ட்ரான். ஸோ த ஆட்டம் வில் ஹேவ் லெஸ் டெண்டன்சி டு கெயின் தி எலக்ட்ரான். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஆட்டம்க்கு வந்து நம்ம கொடுத்த எலக்ட்ரான் வந்து சீக்கிரமாக வாங்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு நியூக்ளியர் சார்ஜோட எஃபெக்ட் வந்து குறைஞ்சிருக்கு இல்லையா, அதுதான் அந்த எலக்ட்ரானை இழுக்கும். ஏன்னா நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டான் இருக்குது, ப்ரோட்டான் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரானை இழுக்கிற சக்தி இருக்கும். இப்போ ஆட்டம் வந்து பெருசாக இருக்கும்போது அந்த எலக்ட்ரான் இழுக்கிற பவர் வந்து கம்மியாயிடுது. பட் இந்த ஹாலஜன் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்துக்கும் அதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு குரூப்பில் வந்து கொஞ்சம் லைட்டாக சிம்லர் டிஃப்ரென்ஸ் கூட இருக்கும். பட் இந்த வந்து ஹாலஜன் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆஃப் குளோரின் இஸ் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தன் தி ஃப்ளோரின். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஹாலஜன்ஸ் எது, குளோரின், ஃப்ளோரின், புரோமின், அயோடின், இதெல்லாம் வந்து ஹாலஜன்ஸ். இவங்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது.
எலக்ட்ரான் வந்து கெயின் என்தால்பி அப்படின்னா யாராவது வந்து கொடுத்தாங்கன்னு உடனே வந்து வாங்குற கெப்பாசிட்டி இந்த ஆட்டம்ஸ்க்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தவன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா இப்போ 2 ஆட்டமும் வந்து ஷேர் பண்ணி எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணிப்பாங்க. பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு ஆட்டம்க்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அது என்ன பண்ணால் அந்த ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து தன்னோட பக்கமாக இழுத்துக்கும் டுவர்ட்ஸ் வந்து இட் வந்து அட்ராக்ட் தி ஷேர்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப் தான் வந்து என்ன சொல்கிறோம் நம்ம எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்து அதாவது டிஃபைன்ட் as the measure of the ability of an atom to attract the shared electron pair in a covalent bond வந்து to itself is called the electronegativity. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹாலஜன்ஸ்க்கெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ் அலாங் தி பீரியட் பட் வந்து டிக்ரீசஸ் டவுன் தி குரூப். இந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் தி குரூப்பில் கம்மியாக இருக்குது, பீரியட் வைஸில் பார்க்கும்போது இதுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. தென் வந்து மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் பிஹேவியர். மெட்டாலிக் பிஹேவியர்னா என்னென்னா மெட்டல்ஸ் எல்லாம் யூஸ்வலாக வந்து எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரான் வந்து டோனார் தன்னுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்க தான் வந்து எல்லா மெட்டல்ஸ் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இது பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கேரக்டர் வந்து எப்படி இருக்குது டவுன் தி குரூப்பில் அலாங் தி பீரியட்ல வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டவுன் தி குரூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது, அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தென் வந்து அட்டாமிக் சைஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸிலி வந்து கிவ் ஆஃப் இட்ஸ் வந்து டவுன் தி குரூப்பில் பார்த்தீங்கன்னா த எலிமெண்ட்ஸ் கேன் பி கிராட்டிகல் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர். எலக்ட்ரோ பாசிட்டிவ்னா தன்னுடைய எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு ப்ளஸ் ஆகிடுது. வேறாஸ் வந்து நான் மெட்டல்ஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரான் வந்து அக்செப்டார் இவங்கெல்லாம், அதனால வந்து தே ஹேவ் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ த மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் கேரக்டர் வேரிஸ் அலாங் தி பீரியட். பார்க்கும்போது இந்த மெட்டாலிக் கேரக்டர் வந்து டிக்ரீசஸ் வேறாஸ் நான் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ். இட் இஸ் பிகாஸ் ஆன் மூவிங் அக்ராஸ் தி பீரியட் அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகுது. அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நியூக்ளியர் சைஸ் வந்து நியூக்ளியர் எஃபெக்ட் வந்து என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். சைஸ் சின்னதாச்சுன்னா நியூக்ளியர் அதான் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி என்ன இருக்கும், அயனைசேஷன் எனர்ஜி இந்த எலக்ட்ரான் டு ரிமூவ் இல்லையா. இப்போ ரொம்ப ஏன்னா நியூக்ளியஸ் வந்து கிட்ட இருக்கனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப வந்து ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப ப்ரோட்டான்ஸ் வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணியிருக்கும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அப்போது அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும்போது அதனால் வந்து மெட்டாலிக் கேரக்டர்னு அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும். அது வந்து அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஆன் மூவிங் டவுன் தி குரூப் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் வேறஸ் நான் மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீசஸ். இட் இஸ் பிகாஸ் ஆன் மூவிங் டவுன் தி குரூப் பார்க்கும்போது அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அயனைசேஷன் எனர்ஜி நம்ம கம்மி கொடுத்தாலே போதும். ஏன்னா சைஸ் அதிகமாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் எனர்ஜி கொடுத்து அதில் இருக்க எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணலாம். அப்போ டெண்டன்சி டு லூஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆல்சோ வந்து இன்க்ரீசஸ். இதான் வந்து இது கான்செப்ட். இது புரியுதாப்பா இது மரியா சாம்பல்? எஸ் மேம். புரியுதாம்மா இது நம்ம எஸ் பிளாக்ல படித்தோமே அதே கான்செப்ட் தான் இங்கே அதே வந்து டென்ஸ் வந்து படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புரியுதா மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் கேரக்டர் அப்படின்னா மெட்டாலிக் கேரக்டர் மெட்டலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னது, மெட்டல்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா எலக்ட்ரான்ஸு லூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி. அதே மாதிரி நான் மெட்டல்ஸ்னா என்னென்னா அது வந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுற கெப்பாசிட்டி. இப்போ நம்ம வந்து அலாங் தி பீரியடு டவுன் தி குரூப் அது பார்க்கணும். அலாங் தி பீரியட் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகும்போது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகுது. அதிகமாக இருக்கும்போது அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாகும். ஏன்னா அயனைசேஷன் எனர்ஜி எவ்வளோ வேணும் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண. எந்த எலக்ட்ரான் ஈஸியாக ரிமூவ் பண்ணலான்னா ஒரு ஆட்டமுடைய சைஸ் பெருசாக இருந்ததுன்னா நம்ம எலக்ட்ரானை ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். எதுக்கு எப்படி அப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலான்னா இந்த நியூக்ளியோடைய எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த எலக்ட்ரான் தூரமாக இருக்கனால சைஸ் பெருசாக இருக்கும்போது எலக்ட்ரான்ஸ் எல்லாம் தூரமாக போயிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ பெருசாக 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 அந்த நியூக்ளியர் எஃபெக்ட் வந்து அந்த எலக்ட்ரான் மேலே விழுறது கம்மியாயிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்து கொஞ்சம் எனர்ஜி யூஸ் பண்ணி அயனைசேஷன் எனர்ஜி கொஞ்சம் யூஸ் பண்ணி எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணலாம். அதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டவுன் தி குரூப்பில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சைஸ் வந்து அதிகமாகுது. ஏன்னாட்டா ஒவ்வொரு எலிமெண்ட்க்கு வந்து ஒவ்வொரு ரிங் ஆட் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து சைஸ் அதிகமாகுது. அப்போ அதே மாதிரி சைஸ் அதிகமாச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்குது. அப்போது எலக்ட்ரான் வந்து மெட்டாலிக் கேரக்டர் வந்து அதிகமாகும் அந்த இது.
anomalous behavior of the first element in each group of the p block element. இப்போ ஒவ்வொரு குரூப் சொன்னோம் இல்லையா, போரான் ஃபேமிலி, இப்போ 13th குரூப்க்கு வந்து போரான் ஃபேமிலி, 14th குரூப்க்கு வந்து கார்பன் ஃபேமிலி, 15th குரூப்க்கு நைட்ரஜன் ஃபேமிலி சொன்னோம் இல்லையா. அந்த ஃபேமிலியில் ஒவ்வொரு குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேமிலியில் மேலே இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து அந்த குரூப்போட வந்து ஒத்து போகாது, கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்லாம் அதே மாதிரி பார்த்தோம். லித்தியம் பார்த்தோன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த குரூப்பில், எதுலெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு அப்படி நம்ம அதை ஸ்டடி பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி செகண்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா பெர்லியம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கம்பேர் வித் தி அதர் எலிமெண்ட்ஸ். அதை வந்து நம்ம என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கே பி பிளாக் எலிமெண்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு குரூப்பில் இருக்க ஒவ்வொரு ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அனமாலஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு அங்கே கொடுத்துருக்காங்க. since the atomic அதே மாதிரி since the atomic radius decreases across the period, ஏன்னா உங்களுக்கு அட்டாமிக் சைஸ் வந்து கம்மி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அட்டாமிக் ரேடியஸும் டிக்ரீஸ் ஆகுது அக்ராஸ் த பீரியட். பி பிளாக் ஆட்டம்ஸ் ஆர் ஸ்மாலர் தேன் தேர் நியரஸ்ட் வந்து எஸ்ஆர் வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ். டி பிளாக் எலிமெண்ட்டை விட வந்து இந்த சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்கு. Thus வந்து fluorine atom வந்து smaller radius associated with the small atom, that is the 2p orbitals are very compact and in the influence the bond formed. Interelectronic repulsion are thus more significant in 2p than in the np orbital. This results in nitrogen being a comparatively weaker than in the bond. The small size of the atoms, ஏன் நைட்ரஜன் ஆக்சிஜன் ஃப்ளோரின்லாம் வந்து அட்டாமிக் நம்பர் கம்மியாக இருக்குமே. ஆக்சிஜனுக்கு 8, ஃப்ளோரினுக்கு வந்து நைட்ரஜனுக்கு 7, ஃப்ளோரினுக்கு 9. இவங்களெல்லாம் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா டு அட்ராக்ட் தி ஷார்ட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். திஸ் ரிஃப்ளெக்டட் இந்த ஃபார்மேஷன் ஆஃப், இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஆல்ரெடி சொன்னேன். ஹைட்ரஜன் பாண்ட்ஸ்னா என்னது, ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கிற இது பாண்ட் ஃப்ரீ கிரியேட் பண்ணுறது, இது மாதிரி டாட் ஆஃப் கிரியேட் பண்ண, அதுக்கு தான் வந்து ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஹைட்ரஜனோட வந்து ஈஸியாக வந்து இந்த எக்ஸ்ஒய்னா இது நைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் ஈஸியாக சேர்ந்து அமோனியா ஃபார்ம் பண்ணுது, ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜன் சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் பண்ணுது, ஃப்ளோரின் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு, அது மாதிரி வந்து காம்பவுண்ட் ஈஸியாக வந்து ஃபார்ம் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இந்த 3 ஆட்டம்க்கு இருக்குது. இப்போ கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் டிஃபர் ஃப்ரம் த அதர் எலிமெண்ட்ஸ் இன் தர் ரெஸ்பெக்டிவ் டியூ டு தர் யூனிக் எபிலிட்டி டு ஃபார்ம் வந்து பி பை அண்ட் பி பை மல்டி பாண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குரூப்லேயே வந்து கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இது வந்து கார்பன் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டு, அதே நைட்ரஜன் கூட பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட், ஆக்சிஜன் டபுள் பாண்ட். ஸோ இது மாதிரி அவங்களோட அந்த குரூப்பில் இருக்கிற முதல் எலிமெண்ட் வந்து இது மாதிரி கொஞ்சம் சிமிலர் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இந்த லேட்டர் அதில் கீழே இருக்கிற சிலிக்கான் பாஸ்பரஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் அது மாதிரி இல்லை. They do not form pi bonds because their atomic radius are too large to achieve the effective overlapping. Upon the valence shell and the capacity of p block elements in the second period limits the coordination number to the maximum and the fourth. நம்ம coordination compound படிக்கும்போது அதோடைய அது சொல்ற what do you mean by coordination number எல்லாம். valence shell capacity என்னது, valence shellனா எதுமா, வேலன்ஸ் ஷெல்னா அவுட்டர் மோஸ்ட் இருக்கு இல்லையா, கடைசி ரிங் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வந்து கடைசி ரிங்கை தான் வந்து வேலன்ஸ் ஷெல் சொல்கிறோம். அதோடைய கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 4 பேரோடு சேர்றது தான். இப்போ மீத்தேன், இப்போ போரான் பாருங்கள் 4 ஹைட்ரஜனோடு தான் கம்பைன் பண்ணுது. போரான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின் 4 ஃப்ளோரினோட தான் கம்பைன் பண்ணுது. கான்ட்ராஸ்ட் வித் வந்து AlF6 CF6 CF4 இது மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் வந்து காம்பவுண்ட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுற கெப்பாசிட்டி. இன்னர்ட் பேர் எஃபெக்ட் அப்படின்னா என்ன, இன்னர்ட்னஸ் அப்படின்னா என்னது, நோ ரியாக்ஷன். இப்போ வந்து எஸ் ஆர்பிட்டல்ல வந்து இப்போ NS2 2p1 அப்படி தான் போடுவோம் இல்லையா, பி பிளாக் எலிமெண்ட்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து அதே ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்ட் ஃபார்மேஷன் இன்வால்வ் ஆகாமல் அப்படியே வந்து சைலண்ட்டாக இருக்குது. அதான் வந்து டஸ் நாட் இன்வால்வ் இன் வந்து பாண்ட் ஃபார்மேஷன். ஒன்லி வந்து அந்த அதில் இருக்கிற அந்த ஷெல்ல இருக்க பி ஆர்பிட்டல்ஸ் தான் வந்து பாண்ட் ஃபார்மேஷனில் இருக்குது. அதே ஆர்பிட்டல்ல அதே ஷெல்ல வந்து எலக்ட்ரான்ஸும் இருக்குது, ஆனால் வந்து அது பாண்ட் ஃபார்மேஷனில் வந்து இன்வால்வ் ஆக மாட்டேங்குது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்னர்ட் பேர் எஃபெக்ட் அப்படின்னு. இங்க பார்த்தீங்கன்னா இன்னர்ட் பேர் இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின் inner pair effect is the increase in the
உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒண்ணுமே கேட்கல மேம். நீங்க ஃபுல்லா பிரேக் ஆகுது.
மேம்